என் பிரச்சனையை நான் பார்க்கல, என் வியாதியை நான் பார்க்கல, நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். இன்னைக்கு நீங்க எங்க மத்தியில இடைபடும்படியா, உங்க நாமம் உயர்த்தப்படும்படியா, உங்க தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியா, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றும்படியா ஆவியானவரே எங்கள் மத்தியில இடைபடுவீராகன்னு சொல்லி கேளுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பான்னு நீங்க சொல்லி கூப்பிடுங்களேன். ஒரு முறை நாங்க எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது நாங்கள் ஜெபிக்கணும்னு உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் எங்களால் ஜெபிக்கவே முடியல. நாங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்பா 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 அப்பான்னு சொல்றோம். எவ்வளவு நேரமா? 2 மணி நேரமா சொல்றோம். என்ன அபிஷேகம் தெரியுமா? என்ன அபிஷேகம்! ஆனா மாலை மாலையா கண்ணில இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா எங்க அப்பா அவ்வளோ நல்லவர். அவரை ருசிக்க 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 அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அப்பான்னு நீங்க சொல்லி கூப்பிட்டு பாருங்க. நீங்க அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. நான் சொல்றேன், இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க அப்பா நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு சிலருக்கு இப்பவே ஹீல் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க உண்மையாவே உள்ளத்திலேருந்து ஆழத்திலேருந்து அப்பா அப்ப நீங்க கூப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எங்க அப்பா அப்பேற்பட்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க நடத்துதலுக்கு கீழே நான் ஒப்பு கொடுக்க விரும்புறேன் டாடி. உங்க நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படுவதாக, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. உங்க தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும் ஐயா. உங்க தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா. உங்க தொடுதலுக்காக நான் காத்திருக்கிறேன் ஐயா. அப்பா நீங்க எங்க மத்தியில உலாவுங்க டாடி. நீங்க எங்க மத்தியில உலாவுங்க. உங்க தேவ பிரசன்னம் உலாவட்டும். உங்க பிரசன்னம் உலாவட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் உலாவட்டும். உங்க பிள்ளைகளை சந்திக்கும்படியா, உங்க பிள்ளைகளை சந்திக்கும்படியா, பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படியா, உங்க பிள்ளைகளுடைய ஆண்டவரே வியாதிகளை நீக்கும்படியா, அவங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படியாய் உங்க ஆளுகை இந்த இடத்துல இறங்கி வருவதோடு ஆளுகை இறங்கி வரட்டுப்பா. 3 நாள் அப்பா சமூகத்துல காத்திருக்கிறாங்க. அப்பா சொல்றாரு, அவர்களுக்கு போஜனத்தை கொடுங்க. இவ்வளவு பேருக்கு நாங்க போய் எங்கப்பா போஜனத்தை வாங்குவோம்? அவங்களுடைய கேள்வி. அப்பா சொல்றாங்க, நான் இவங்களை வெறுமையா அனுப்பினா வழியில சோர்ந்து போயிடுவாங்களே, நான் அவங்கள திருப்தியா அனுப்பணும். அப்பா அவங்களுடைய இருதயம் இதுதான், திருப்தியா அனுப்பணும், சந்தோஷமா அனுப்பணும், ஆறுதல் படுத்தி அனுப்பணும், விடுதலையாக்கி அனுப்பணும், சுகத்தை கொடுத்து அனுப்பணும். அப்பாவுடைய இருதயம் இதுதாங்க. அப்பாவுடைய இருதயம் இதுதான். இன்னைக்கு அதை நீங்க எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அப்பாவை பார்த்து சொல்லிரு, நீங்க பார்த்துக்குவீங்க, எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்குவீங்க, எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்குவீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்க எங்க மத்தியில வந்துட்டீங்க. நீங்க இப்பவே எங்களை தொட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க மகிமைகளை தொட்டுக்கிட்டு இருக்கு. உங்க ஆளுகைக்காக நன்றி, உங்களுடைய விடுதலைக்காக நன்றி. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. வியாதியா வச்சிருக்கிறாரே, போராட்டத்தின் மத்தியில வச்சிருக்கிறாரே, கண்ணீரின் பாதையில போயிட்டு இருக்கிறோமே, ஏன் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறோம்? ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா, அவர் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஏன் இந்த பலவீனம் வந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்றாரு, எனக்கு சமாதானத்தையும்
அவருடைய சத்தியத்தையும் எனக்கு அவர் வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நான் வியாதிப்பட்டு இருக்கிறேனே, ஏன் நான் இப்படி இருக்கிறேனே நீங்க கேள்விகளா நிறைய இருந்திருக்கலாம். அதனால உங்க சமாதானத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். ஆனா அப்பா இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். நீ இழந்து போனவனுடைய சமாதானத்தை நான் உனக்கு திருப்பி தருவேன். அது மட்டும் அல்ல, என் சத்தியத்தை, என்னுடைய வார்த்தைகளை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்பா இன்னைக்கு என் கூட இடைப்படும்படியா, அவருடைய சமாதானத்தை கொடுக்கும்படியா, என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும்படியா, எனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும்படியா அவருடைய கரம் என் மேல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய கரம் என் மேல இருக்கு. நான் வந்த வண்ணமே போக மாட்டேன். நான் இங்க இருந்து சுகத்தோட தான் போறேன். நான் பலத்தோட தான் போறேன். ஆண்டவர் என்னை சந்தோஷமா அனுப்ப போறாரு. என்னை சமாதானப்படுத்தி அனுப்ப போறாரு. என்னை விடுதலையாக்கி அனுப்ப போறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த எதிர்பார்ப்பு எங்க போய் முடியுது அப்படின்னா, நான் உனக்கு சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்ப என்ன சத்தியம் எது தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுனால, இந்த வார்த்தையை கேட்கறதுனால இல்ல, ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றும் பொழுது அந்த வார்த்தை, இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு நீங்க நம்புவீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்க போகுது. ஆமென். அப்ப நீங்க விடுதலை ஆக்கப்படணும் அப்படின்னாக்க, ஆண்டவரே நீங்க இன்னைக்கு ஏதோ என்கிட்ட பேச போறீங்க, நான் அதுக்கு ரெடியா இருக்கிறேன். உங்க சத்தத்தை கேட்க நான் ரெடியா இருக்கிறேன். என்னை நான் விட்டு கொடுத்துறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க விட்டு கொடுக்க? நம்ம எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்போம், எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா எல்லாத்துலயும் தோல்வின்ற இடத்துல நீங்க நிப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் உங்க சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். உங்க பண விரயங்கள் எல்லாம் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம கடனோட வாழ்றது நிச்சயம் இல்ல, சத்தியம் இல்ல. நான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்தை அறியும் பொழுது நம்ம விடுதலை ஆக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு சாட்சியா நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் உள்ள வசனங்கள். அங்க ஒரு மனுஷனை பத்தி எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பாஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அது யாரை பத்தி இருக்குன்னாக்க, பர்த்திமேயை பத்தி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பர்த்திமேயை பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தை மட்டும்தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இதுக்குள்ள நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கறது நீங்க கத்துக்கிட்டா போதும். அல்லேலூயா. நாம யாரா இருக்கிறோம், ஆனா யாரா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு எத்தனை பேர் நிறைய போராட்டத்தின் மத்தியில இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு வியாதிகள் இருக்கு, எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, கடன் இருக்கு, நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில பெரிய பட்டியலா போடுவீங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கா இல்லையா? பதில் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அப்ப அந்த பதிலுக்கு நீங்க காத்துட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த பதிலை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த பர்த்திமேகிட்ட இருந்து, ஒரு குருடன்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற மாதிரி சில காரியங்களை சொல்லி தர போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது, ஆனா கண்ணு தெரியறவனுக்கு வழிகாட்ட முடியும் அப்படின்னு தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு திறந்திருக்கு. நமக்கு ஆவிக்குரிய கண்கள் அடைச்சிருக்குன்னா இன்னைக்கு திறக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் மாம்சத்துல வேணா குருடனா இருக்கலாம், நமக்கு மாம்சத்துல வேணா கண்ணு தெரியற இடமா இருக்கலாம், ஆனா நம்ம யாரா இருக்கிறோம்? அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் இந்த காரியத்தோடு உங்களோட இடைபடுவாராக. அல்லேலூயா. இந்த 46ஆம் வசனம் சொல்லுது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, எரிகோவுக்கு இயேசு அவர்கள் சீசர்கள் எல்லாருமே புறப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த இடத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க.
அந்த இடத்துல யாரெல்லாம் அந்த இடத்துக்கு தேடி வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த இடத்துல இயேசு ஒரு வேலையா எரிகோவுக்கு வரார். அவர் வந்தாருன்னா எதுக்கு வருவாரு? ஊழியத்துக்கு தான் வரார். ஆனா அந்த வழியா இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற கீழே அந்த இடத்துல பாருங்களேன். இப்ப வழி அருகே உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவர்கள் அந்த இடத்தை விட்டு புறப்படுகிற போது எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எந்த நேரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இனிமேல எங்க கையில ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் இல்லைங்க, இதுக்கு மேல உங்க தெய்வத்தை நீங்க வேண்டிக்கங்க. அவங்க என்ன வேணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல செய்யற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட போறது இல்லை. டாக்டர் சொல்லுவான் என்னால முடியாதுன்னு, அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம ஆண்டவர்கிட்டே போறது. இந்த பர்த்திமையோட சூழ்நிலையும் பாருங்க, அவர் எத்தனை நாள் இருந்தாருன்னு தெரியல. ஆனா அந்த ஊரை விட்டு அவர் புறப்படுறப்ப அவர் அந்த வழியா வரப்போறாரு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. அவர் எரிகோ விட்டு புறப்படுகிற போது அந்த இடத்துல பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன், அல்லேலூயா, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு குருடனா இருக்கிறவன், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவன் என்னத்தை எதிர்பார்த்திருப்பான்னு கொஞ்சம் யோசிங்க. அவனுக்கு என்ன தேவையா இருந்திருக்குன்னு யோசிங்க. அவனுக்கு நமக்கு தேவையான உணவு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கிடைச்சா போதுன்னு தான் அவன் நினைப்பான். அவனுக்கு தேவை அது போதுன்னு நினைப்பான். இப்ப இந்த இடத்துல நமக்கு ஆவிக்குரிய சில ரகசியங்களை இந்த காரியங்கள் வெளிப்படுத்த அது ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவர் வராரு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்றான்? அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். அல்லேலூயா. முதல் விஷயம், நம்ம தெருவுக்குள்ள யாரெல்லாம் வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் வந்துட்டு போறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஆனா யாரு வரணுமோ அவங்க வரக்கூடிய காரியத்தை நம்ம முன் அறிவித்திருக்க வேண்டும், முன் தெரிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவனுக்கு இயேசுவை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அவனுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவனுக்கு என்ன தேவை? ஒருவேளை சாப்பாடு கிடைச்ச போதும் தான் உட்கார்ந்து இருக்கணும். ஆனா இந்த இடத்துல இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். முதல் விஷயம், உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடியவர் இயேசு, அவர் இன்னைக்கு நம்மளை தேடி வரப்போறாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அறியும் பொழுது, இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட வரப்போறாருன்னா என் பிரச்சனை அவர் சந்திக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுகமளிக்கிற கூட்டத்தெல்லாம் நான் முதல்ல முன்னாடிலாம் வந்து பெருசா இது பண்ண மாட்டேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஆண்டவர் வந்து என்னை பரிபூரணமான விடுதலையோடு கூட சுகத்தோடு கூட தான் வச்சிருக்கிறாருன்னு நான் நம்பக்கூடியவன். ஆனா ஜனங்களுக்கு என்ன தேவையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சூழ்நிலைகள்லயும் ஒரு சில வியாதிகள், ஒரு சில காரியங்கள் நம்ம எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் போகுது. அப்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அந்த நேரத்துல ஏற்ற வார்த்தை தேவைப்படுது. அது ஒண்ணுதான் வசனம். நான் இதை ஆராய்ச்சி பார்த்தப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். என் ஜனங்களுக்கு ஏற்ற நேரத்துல போஜனம் கொடுக்கும்படிக்குன்னு எழுதியிருக்கு. ஏற்ற நேரத்துல போஜனம் கொடுக்கும்படிக்குன்னா, நீங்க வியாதிப்பட்டிருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப சுவிசேஷத்தை ஒருத்தவங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன், நீங்க யார் சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் வந்துட்டு இருப்பீங்கன்னா, இந்த சுகமளிக்கிற கூட்டத்துக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற வியாதியஸ்தர்களை, முடியாதவங்களை கூட்டிட்டு வாங்க. சுகமளிக்க போறது நீங்களோ பாஸ்டரோ நானோ கிடையாது. இயேசு சுகமளிக்க போறார், அவர் விடுதலை கொடுக்க போறார். அப்ப எப்படி அவங்க அறிமுகம், எப்படி சொல்லப்படாம கேள்விப்படாம எப்படி அவங்க வருவாங்க? யார் போய் சொல்லுவா? அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த சுகமளிக்கிற கூட்டத்துல நம்மளே வந்து உட்காந்து, இல்லைங்க நான் இத்தனை பேரை கூட்டிட்டு வந்து நீங்க உட்கார வைக்கணும். இந்த சபை நான் சொல்லி இருக்கிறேன், ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு, இது பத்தாது, இது எப்படி வளர போகுதுன்னு சொல்லி இருக்கிறாருல, எனக்கு பேரு வேற வச்சிருக்கிறாங்க, அது வளரல அப்படின்னாக்க எனக்கு பொறுப்பு தெரியாதுப்பா, நீங்க கூட்டிட்டு வரல நான் சொல்லிடுவேன். அப்ப யார் வேலை? அது தண்ணி ஊத்த வேண்டியது யார் வேலை? உங்க வேலை. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை விசாரிக்க வேண்டியது யார் வேலை? உங்க வேலை. இந்த மனுஷன் அவர் வராருன்னு கேள்விப்பட்டு அவன் சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று
கூப்பிட தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நிறைய காரியங்கள்லாம் உண்டு. ஒரு காரியத்துக்காண்டி நீங்க ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு நாள் நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க? எத்தனை வருஷங்களா நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்றீங்க? ஆண்டவர் சில நேரங்கள்ல ஒரு சில காரியங்களுக்கு காலம் தாழ்த்துவார். ஏன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அப்ப காலம் தாழ்த்தப்படுறதுக்கு ரீசன் ஒண்ணு உண்டு. ஏன் அப்படின்னாக்க, நீ தொடர்ந்து கூப்பிடுறியா இல்லையான்னு பாக்குறதுக்கு. நம்ம ஆளுங்களுக்கு இந்த வாரம் வந்தோடனே ஆண்டு சுகம் கொடுத்துட்டு அடுத்த வாரம் வரவே மாட்டான். ஆண்டர் அதனாலதான் இழுத்தடிக்கிறாரா என்ன தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா நான் பேசிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு எப்ப அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள உள்ள வர ஆரம்பிக்குதோ, அவனை நிறுத்துறான்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டான். அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்துல நம்ம எங்க கவனிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இப்ப உங்களுக்கு மேற்கோள் காட்ட போறேன். இது சின்ன சப்ஜெக்ட் தான், ஆனா இதுக்குள்ள எவ்வளவு ரகசியங்கள் இருக்குன்றத நீங்க பார்க்கணும். இப்ப இயேசு வராருன்னு அவன் கேள்விப்பட்டான், சரியா? இப்ப என்ன எழுதப்பட்டிருக்கு அந்த இடத்துல? அவர் வராருன்னு கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இயேசு வராருன்னு கேள்விப்பட்டது மட்டும்தான், அவர் எப்ப வந்தாருலாம் தெரியாது. ஆனா அவர் வரார் அப்படின்ற சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சா, அது தெருமுனையில வந்திருக்கலாம், அல்லது வேற பக்கத்துல வந்துகிட்டு இருந்திருக்கலாம், தூரமா இருந்திருக்கலாம். இயேசு இந்த பக்கம் வராராம்பான்னு யாராவது சொல்லி இருக்கலாம். சொல்லும் பொழுதே இவன் கத்த ஆரம்பிச்சு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 கத்த ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இப்ப இயேசு பக்கத்திலே வந்துட்டாரு. இயேசு பக்கத்திலே வந்துட்டாரு. என்ன நடக்குது? எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க விசுவாச சோதனைன்னு ஒண்ணு இருக்கு. உங்க விசுவாசத்தை ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பார். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுறவங்களா இருக்கிறீங்களா? முதல் விஷயம், என் இயேசு வந்துட்டா என் சூழ்நிலை மாறுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல நீங்க அந்த விசுவாசம் இருக்குன்னா நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்னா, நான் யாருகிட்டையும் என்னுடைய பிரச்சனை முறையிடணும்னு அவசியம் எனக்கு இல்ல. எங்க அப்பா எனக்காக இருக்கிறாரு. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால நான் சுகமாவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கணும். அல்லேலூயா. இப்ப வேதத்துல பாத்தீங்கன்னாக்க, இந்த மரியாள் சொல்றா, என் சகோதரன் செத்து எத்தனை நாள் ஆகி போச்சு? 4 நாள் ஆகி போச்சு. இனி அவன் நீர் திருப்பி வருவீங்கல்ல, அப்ப எந்திரிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப ஏன் இல்ல இல்ல, அது பிரேதம் செத்து 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, அது நாரும், அது என்ன ஆகும்? அழுகி போயிருக்கும். இனிமேல்லாம் அதுக்குள்ள என்ன வராது? ஜீவன் வராது. இதுதான் நம்ம நம்பிக்கை. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்ன பார்வை இருக்குன்னா, கர்த்தர் இல்லாதவைகளில் இருந்தும் இருக்கிறவராய் அழைக்கிற தேவன். அல்லேலூயா. அங்க எதுவுமே இல்லைனாலும், அந்த லாசரு அந்த எறும்பு எல்லாம் அரிச்சிட்டு போயிருந்தாலும், லாசருவே அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவன் வெளியில வருவான். இதான் விசுவாசம். அப்ப இல்லாதவைகளிலிருந்து அழைக்கிற தேவன்னாக்க, என் சரீரத்தினுடைய உறுப்பு கெட்டு போச்சு, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இதுல எந்த மாற்றமும் நடக்காதுட்டாங்க, இதுல எந்த முயற்சியும் இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களா? இல்ல 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 இல்ல, அதுல ஜீவனை கொண்டு வருகிற இயேசுவை எனக்கு தெரியும். அதுக்குள்ள ஜீவனை கொண்டு வருகிற என் தகப்பன் எனக்காக உண்டு. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்க வேண்டியது எதன்னா, எந்த சூழ்நிலை நான் இருந்தாலும் எனக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, நான் இங்க வந்திருக்கிறேன், நான் என் சுகத்தை பெற்றுக்கொண்டுதான் போவேன். அல்லேலூயா. என் பிரச்சனையெல்லாம் இங்க முடிய போகுது, அதான் நான் நம்புறேன். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நிறைய நேரங்களை நம்ம ஜெபிப்போம். நம்ம பக்கத்துல நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவோம், நான் இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் இதுல எந்த மாற்றமும் இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, என் பிரேயரை மாத்திட்டு அடுத்த பிரேயருக்கு போயிடுவோம். எனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு, நான் அதுக்கு போயிடுறேன்னு சொல்லி அடுத்தது தாண்டி போயிடுறோம். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா,
இதுவும் வேலையாவல, சரி அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்கு, வரிசையா ஒவ்வொரு டோரா பாதி பாதியா திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது. கடைசியில எதுக்கும் உருப்படியா ஜெபிச்ச மாதிரியே இருக்காது. போட இனிமேல் ஒண்ணும் என் வாழ்க்கையில நடக்காதுன்ற முடிவுக்கு வந்துருவாங்க. இந்த செய்திகள்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது தெரியுமா? இந்த அவிசுவாசத்தை உங்களுக்குள்ள விதைக்கிறது யாருன்னு தெரியுமா? இப்ப இயேசு கூட வந்தவங்க தான் என்னன்னு சொல்றாங்க, அமைதியாரு அமைதலாரு. பிசாசு அப்படிதான் சொல்லுவான். நீ ஏன் யாரு, நீ யாரு? பிச்சைக்காரப்பா, நீ பிச்சைக்காரன், நீ தெருமுனையில கிடக்குறவன், உனக்கெல்லாம் கிடைக்காது போ. இன்னைக்கு பிசாசு நம்மளை குறித்து சொல்லும் பொழுது உனக்கு தகுதி கிடையாது. இல்ல நீ யாரு தெரியுமா, நீ அப்படி தெரியுமா, நீ இப்படி தெரியுமா, நீ எல்லாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா, இப்படின்னு சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். அல்லேலூயா. இந்த சந்தேகம் உங்களுக்கு வருதுனாலே நீங்க ஆண்டவர் பிள்ளைன்னு அர்த்தம். முதல் விஷயம். ஏன்னா உங்க ஜெபத்துக்கு வேல்யூ இருக்கிறதுனாலதான் பிசாசு இந்த நெகட்டிவான வார்த்தைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள விதைக்க பார்க்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடமே கொடுக்க கூடாது. நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன் ஒருத்தருக்கு, சீ போ அப்படின்னு. அவரு அன்னைக்கு சொல்ற, நீங்க சொன்ன மாதிரி சீ போன்னு சொன்ன பிரதர், போயிடுச்சு அப்படின்னாரு. அவரு கால் வலியோட இருந்தாரு. பிரதர் ரொம்ப வலிக்குது, நீங்க ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தீங்க, அதை பார்த்து சீ போ அப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதே வார்த்தையை சொல்லியிருக்காரு, போயிடுச்சான் வலி. அப்ப நம்ம என்ன சொல்றது இல்லைன்னா, வலிக்குதுப்பா காலெல்லாம் வலிக்குது, இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, சீ போ அப்படி சொல்லி பாருங்க. அவர் சொன்ன பிறகுதான் தெரியுது அது சொன்னா கூட நடக்குது. அதாவது நீங்க விசுவாசிகள், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க எதை பேசினாலும் அது நடக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசிச்சு நீங்க சொல்லுங்க. பிசாசு உங்களை நெருக்க பாக்குறானா, உங்க காரியத்தை தடை பண்ண பாக்குறானா, போட எப்படி சொல்லுங்க, போட. நீங்க இதை எப்ப எதிர்த்து நிற்கிறதுக்கு உண்டான வார்த்தை இது? பிசாச எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வார்த்தை. போடா போடா, எனக்கு தெரியும், எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும்டா, உன்னால என்னை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்தது இப்ப அவன் எல்லாரும் அதட்டுறாங்களாம். உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணுங்க, வொர்ஷிப் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க, ஏதாவது சொன்னோம்னா ஆரம்பிப்பாங்க, அப்படியே போயிடும் கீழே. எத்தனை நிமிஷத்துல? ஒரு நிமிஷமா? உண்மையாவே வா? நான் எனக்கு தெரிஞ்சு 50-30 செகண்டுக்கு மேல போகாது நான் நம்புறேன். என் விசுவாசம் பெருசு இல்ல, செய்வீங்கல்ல? ஆமாவா? ஆனா இவன் என்ன ஒரு விஷயத்தை நம்ம கத்து கொடுக்குறான்னா, பிசாசு எப்ப உனகிட்ட இதெல்லாம் நடக்காது, அதுக்கு நீ தகுதியே இல்லை, உன் ஜெபத்துல ஆண்டவர் கேட்க மாட்டார் சொல்றான்ல, அப்ப இன்னும் அதிகமா நீ கூப்பிடணும்னு அர்த்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீ அதிகமா சார்ஜை ரைஸ் பண்ணும்போது என்னன்னா, இப்ப பவர் ஜெனரேட் ஆகுது ஒரு பக்கம். இப்ப பிசாசு நமக்கு அவன் நல்லது செய்யறான கெட்டது செய்யறான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான் செய்யறான். அவன் இந்த வார்த்தையை சொல்லலன்னு வச்சுக்கலாம், இவன் இன்னும் சத்தமா கூப்பிட்டுருக்க மாட்டான். அப்ப பிசாசை கூப்பிட்டுருவோம். பாருங்க, இவன் இந்த வார்த்தையை சொன்னதுனால இவன் இன்னும் அதிகமா அப்படியா நான் பாத்துக்கிறேன்டா அந்த இயேசுவ, இன்னைக்கு அவர் என் சத்தத்தை எப்படி கேட்காம போயிடுறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க ஜெபங்கள் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் இட்டுதா, ஆண்டோட சமூகத்துல போய் சேருதா? உங்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்கும். உங்க ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கே, இதெல்லாம் இப்படியா இருக்கே, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இடைவிடாம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வரல, ஆனா நேர அகைன்ஸ்டா வேற சில காரியங்கள் உள்ள வருதுன்னா, முன்னாடி அரை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா, இப்ப 1 மணி நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். முன்னாடி அமைதியா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்களா, இப்ப நான் வார்ஃபேர் பண்ண போறேன். ராட்டா மாக்கா தாட்டா ராபா தாபா லாபா ராபான்னு ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டான்? ஏன்னா இவன் பேசினது, இவன் கூப்பிட்டது இயேசு வரைக்கும் போய் எட்ட முடியல. கூட போன சீசர்கள் வரைக்கும் தான் எட்டி இருக்கு. அதனால சீசர்கள் எல்லாம் சொல்றானுங்க, கூட போனவங்க எல்லாம், எப்ப அமைதியா இருயா, அமைதியா இருன்னு சொல்றான். இப்ப என் சத்தத்தை இயேசு கேட்கிறாரா இல்லையா நான் பாக்குறேன்டான்னு சேலஞ்ச் எடுக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் சேலஞ்ச் எடுக்க ரெடி? இன்னைக்கு என் சத்தம் பரலோகத்துக்கு போய் எட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னிலும் அதிக சத்தமா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. அங்க கூட்ட நெரிசல், இயேசுவை பார்க்க முடியல, எந்த இடத்துல இருக்கிற தெரியல, ஒரே ஜனக்கூட்டம், இயேசு யாரு தெரியல, இவனுக்கு என் கண்ணு குருடு. அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில அடைக்கப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறப்ப, இயேசு எங்க இருக்கிறார் தெரியாத ஒரு சூழ்நிலையில நீங்க கதறி கூப்பிடும் பொழுது உங்க சத்தத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். அதிகமா சத்தமா கூப்பிட்ட உடனே இயேசு நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கூப்பிடுற கூப்பிட்டுல பரலோகத்திலிருந்து அவர் வேகமா இறங்கி வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. எனக்கு இறங்குவாருப்பா, நான் சத்தமா கூப்பிட்டுருக்கேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஜீவன் எவ்வளவு இருக்கோ அத்தனை சத்தமா நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு வயித்துல பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா. இதுல ஹீப்ருல ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. ஹீப்ருல உள்ள வார்த்தை அப்பா. சொல்லுங்க, அப்பா. பிதாவுக்கு பேர் என்ன? அப்பா. இந்த அப்பான்ற வார்த்தை எங்கேன்னு தெரியுமா வரணும்? அடி வயிற்றுல இருந்து வரணும். கூப்பிடுறப்ப எப்படிங்க இருந்து வரணும்? அப்பா. சொல்லுங்க, அப்பா. நீங்க இப்படி அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, இந்த மாதிரி உங்க வயிற்று பிரச்சனை சரியாயிரும். நான் சொல்றது ட்ரூத், உண்மை. கையை தட்டி நல்லா சந்தோஷமா பாடுங்கன்னா விரலுக்கு வலிச்சிட போகுது. ஏங்க நீ நான் கையை தட்டும் போது எப்படி தான் சொல்லுவேன்? இப்படி தட்டுனுவேன். இப்படியா தட்டுற? இப்படி தட்டு. நரம்பெல்லாம் நல்லா வேலை செய்யும். இதெல்லாம் ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது, நான் ஒரு முறை முழங்கால் பட்டு எனக்கு காலில் ஒரு சின்ன வலியெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நான் முழங்கால் போட்டு இந்த விரல் எல்லாம் பின்னாடி இப்படி மடங்குச்சுல, பார்த்தா என் கால் வலியெல்லாம் போயிடுச்சுங்க. நீங்க கால் வலிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த விரலுக்கு பின்னாடி அந்த பார்டர்ல ஃபுல்லாவே வலிக்கும். நீங்க முழங்கால் போடும்போது இந்த விரல் மடங்குதா, அதுக்கப்புறம் பார்த்தா வலியே காணாங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் முழங்கால் போட சொன்னாருன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றேன், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தெளிவா நமக்கு தெரியும்படிக்கு தான் செஞ்சிருக்கிறார். கையில உள்ள நரம்பு, காலில் உள்ள நரம்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்ப அதிகமா கூப்பிட்ட அந்த சத்தத்தை இயேசு காதுல விழுந்துருச்சு. இயேசு அடுத்த அடி எடுத்து வைக்கல. அவர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நான் சொல்றேன், உங்க சத்தம் இன்னைக்கு இயேசுவுக்கு கேட்டுச்சு. அவனை அழைச்சிட்டு வாங்கப்பா அப்படிங்கிறார். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கிறப்ப, அந்த வாசல் ஓரமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு குருடனுக்கு இவ்வளவு கும்பல் போறப்ப எங்க இயேசு இருக்கிறாரு தெரியாது. எல்லா ஜனக்கூட்டம் போது இயேசுக்கு எப்படியாவது காதுல விழுந்துடணும். ஆனா அதுக்கு பத்தாததுக்கு பேசாத அமைதியா இருங்க சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப ஒரே ஜன கூட்டத்துக்கு மத்தியில இயேசுவுக்கு
இந்த காதுல இவர் வார்த்தை விழுந்த உடனே அவர் நின்னுட்டார்ல, நின்னுட்டு யாருப்பா என்னை கூப்பிட்டது, அவனை வர சொல்லு அப்படின்ன உடனே அது வரைக்கும் அழுக்கு துணியா இருந்தவனை, பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனை, அப்படின்னு பார்க்காம இருந்தவங்களை, எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஒதுக்கப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, கண்ணீர் வடிக்கிற நிலைமையில, ஒண்ணும் இல்லாத நிலைமையில இருக்கக்கூடிய நம்மளை அவர் பார்க்கிறார். உங்க வீடுகளில் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். வயது முதிர்ந்தவங்க நான் சொல்றேன், நீங்க புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருப்பீங்கன்னா ஆவியானவங்க சத்தத்தை கேட்க அவர் உண்மையிலவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவன் அதிக சத்தமா கூட்ட உடனே அவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான், ஏசுங்க நிக்கிறார், ஒரே கூட்ட ஜனம். அவனை வர சொல் அப்படின்னோடனே யாருப்பா கூட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்றப்ப இயேசுவுக்கும் அவன் இருந்த இடத்துக்கும் நடுப்புற ஒரு பாதை உண்டாகிறது. அல்லேலூயா. அது வரைக்கும் கூட்ட நெரிசலா எல்லாரும் அங்கங்க நின்றுட்டு இருந்தவங்க எல்லாமே இப்ப இயேசுடைய பார்வை அவன் மேல விழுந்த உடனே, அவன் சத்தத்தை கேட்ட உடனே இயேசுவுக்கும் அவனுக்கும் பிளவா இருந்த காரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா விலகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனக்கூட்டம் எல்லாம் விலகிருச்சு. இப்ப இயேசுவும் அவனும், இயேசு இப்ப பாக்குறாரு அவனை. அல்லேலூயா. அது வரைக்கும் அவர் கண்ணுகளுக்கு தெரியல, ஏன்னா எல்லா கூட்டமும் இருந்துச்சு. இப்ப ஆண்டவருடைய பார்வை, அந்த சத்தம் யாருதுன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவருக்கும் அந்த மனுஷனுக்கும் இடையில நேரா ஒரு பாதை உண்டாகுது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க கூப்பிடுதலுடைய சத்தத்தை இயேசு கேட்காம இல்ல, அவர் கேட்கிறவரா இருக்கிறாரு. ஏற்ற நேரம் வருகிறது, அந்த நாள் இந்த நாள் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஆவியானவர் இன்னைக்கு அவருக்கு இடையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடுமாற்றங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை, உங்களை ஒடுக்க பண்ணுகிற காரியங்களை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி உங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு பாதையை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அங்க அவன் இருக்கிறான், இயேசுங்க நிக்கிறாரு. என்ன நடக்குது? அவர் அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. அது வரைக்கும் அமைதியாயிடுறா, சத்தம் போடாதான்னு சொல்லிட்டு இருந்தவன், இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாய்களை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, உங்க வாழ்க்கையை குறிச்சு நிந்திக்கிறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, உங்களை வெட்கப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ, எல்லாருக்கும் மத்தியில ஆண்டவருடைய சத்தம் உங்க காதுகளுக்கு வந்து எட்டின உடனே, எந்த ஜனங்கள் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ, எந்த ஜனங்கள் உங்களை புறக்கணிச்சாங்களோ, அதே ஜனங்கள் நீ திடன் கொள் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஏன்? இயேசு உன்னை கூப்பிடுறாரியா, இயேசு உன்னை பார்க்க விரும்புறார் ஐயா. அல்லேலூயா. இப்ப இயேசு கூப்பிடுறாரு, திடன் கொள்ளுப்பா, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் அவன் என்ன நிலைமையில இருப்பான், எத்தனை நாள் ஆச்சு குளிச்சு, எதுவுமே தெரியாது. அவன் ஒரு காரியம் இதுல ஆவிக்குரிய அர்த்தங்களை வெளிப்படுத்துறான். இயேசு கூப்பிடுறார், உடனே அவன் மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணான்? தூக்கி எறிஞ்சிட்டான். நான் இயேசு கிட்ட போறேன், இந்த வஸ்திரம், இந்த அழுக்கு வஸ்திரம், இந்த கந்தலான வஸ்திரம் அவர்கிட்ட கொண்டு போய் என்ன சேர்க்காது. நீங்க கரை பறைந்து கிடக்குறீங்களா? பாவ உணர்வுல கிடக்குறீங்களா? அழுக்கா இருக்கிற நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அங்க போக முடியாது. அப்ப இயேசு கிட்ட நான் போகணும் அப்படின்னா என்னுடைய கந்தலான அழுக்கான ஆடையை நான் களைந்து போடணும். களைந்து போட்டுட்டு தான் நான் ஆண்டவர்கிட்ட போகணுன்ற எண்ணம் முதல்ல வரணும். அப்ப நான் முதல்ல நான் சரண்டர் பண்ணணும். ஆண்டவரே, என் மேல ஏதாவது தவறுகள் இருக்கும்னா, குற்றங்கள் இருக்கும்னா, நான் ஏதாவது நமக்கு பிரியமில்லாத நான் செஞ்சிருந்தேன்னா நான் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இந்த காரியம் தான் களைகிறது. மேல் வஸ்திரத்தை களைகிறதுன்னா அதுதான் விஷயம். அடுத்தது அவன் பண்ற விஷயம், களைந்து வஸ்திரத்தை எரிந்து விட்டு இருக்கு. இனிமேல் இந்த வஸ்திரமே எனக்கு வேண்டாம். இன்னைக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள மீண்டும் மீண்டுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை பார்த்து பேசுங்க. நீ இனிமேல் எனக்கு வேண்டாம், அந்த வஸ்திரம் எனக்கு வேண்டாம்.
அந்த கந்தல் எனக்கு வேண்டாம், அந்த அழுக்கு எனக்கு வேண்டாம், அந்த கரை எனக்கு வேண்டாம், தூக்கி எறிஞ்சிருங்க. ஹல்லேலூயா. அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கிறது, எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது எனக்கு உரிய இடம் இல்ல, இந்த இடம், இந்த தெருமனை, பிச்சை எடுக்கிற இடம், கந்தலான வஸ்திரம், இதெல்லாம் எனக்கு உரியது இல்ல. ஹல்லேலூயா. அதை எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு இந்த இடம் எனக்கு உரியது இல்லை என்பதை அவன் அறிந்து அந்த இடத்தை விட்டு அவன் எழும்புகிறான். ஹல்லேலூயா. நீங்க லூக்கால எடுத்து வாசிக்க முடியும். அந்த இளையகுமாரன் பன்றிகள் தின்னக்கூடிய தவிட தின்னுட்டு இருக்கிறான், அதுவும் கிடைக்கலன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்பதான் தான் அப்பா ஞாபகத்துக்கு வருது அவனுக்கு, அது வரைக்கும் ஞாபகத்துக்கு வரல. எவ்வளவு நாள் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், எவ்வளவு நாள் ஆண்டவர் நம்மளை தேடிக்கிட்டே இருப்பாரு. பண செல்வம் இருந்த வரைக்கும் நல்லா அனுபவிச்சான், எல்லாத்தையும் இழந்தான். பண்ணிக்கிட்ட போறப்ப கூட எவனுமே இல்லை. ஏன் பண்ணி கூட அந்த தவிட தரல. எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், உனக்கு பிரச்சனை ஓபி லெவல்ல இருக்கும் பொழுதே ஒடியாந்துரு, ஐசி லெவல் வரைக்கும் காத்துட்டு இருக்காது அப்படின்னு. ஓபியில போய் பார்த்தா உடனே வந்துடலாம், ஐசிக்கு போனா மூட்டை கட்டி அனுப்பிச்சிருவான். உங்க நிலைமை எதுல இருக்கு, எந்த லெவல்ல இருக்கு? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் எழும்ப விரும்புறேன், இது எனக்குரிய இடம் இல்ல, என் இயேசுக்கு இந்த இடம் பிடிக்காது, நான் இயேசு கிட்ட வரணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதியான ஒரு மனுஷனா நான் வாழ விரும்புறேன். ஹல்லேலூயா. அவன் அந்த இடத்தை விட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். ஒரு குருடன் உலகத்தை பார்க்கல, அவன் எப்ப சாப்பிட்டுருப்பான் தெரியல, என்ன நிலைமையில இருந்திருப்பான். இன்னைக்கு நம்ம பிச்சைக்காரர்களை பார்க்கிறோம்ல, எப்படியெல்லாம் இருந்திருப்பான்னு யோசிங்களேன். அதுக்கு மத்தியில இயேசு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. உங்களை பார்த்து இயேசு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்கு இந்த வயிறு மட்டும் வலிக்குதுப்பா, எனக்கு இந்த தலைவலி இருக்கு பாருங்க, மைக்ரேன் தலைவலின்னு சொல்றாங்க, அது வந்தா என்னால தாங்கவே முடியல, எனக்கு காலெல்லாம் வலிக்குது. இதுதான் நம்ம ஜெபம். இந்த லெவல்லே முடிஞ்சு போச்சு. எப்பா நீ கேட்கறது யாருன்னு தெரியுமா? உனக்கு உனக்கு என்ன நான் செய்யணும் நீ நினைக்கிறேன்னு உன்கிட்ட கேட்கிறவர் யாருன்னு தெரியுமா? ஒரு குருடை நமக்கு கத்துத்தரான் பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க. உனக்கு என்ன செய்யணும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டேன்னு அதற்கு அவன், அந்த குருடை என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வை அடைய வேண்டும்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில தேவனுக்கு பிரியமான முறையில நான் நடக்க அவருடைய பார்வை எனக்கு தேவையா இருக்கு. இந்த குருடன் நினைச்சிருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு தேவையானது அல்லது என்னுடைய ஆசையை நான் முழிக்க நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையான எல்லா உதவியும் எனக்கு வந்து சேரணும், செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா செஞ்சிருப்பாரா? செஞ்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. ஆனா இவன் இந்த உலக ஆசைகளையோ இந்த உலகத்துக்கு தேவையானதையோ அவன் கேட்கல, தான் பார்வை அடைந்து அவரை பார்க்கணும்னு சொல்லி விரும்புறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க தேவைகள் வந்து உலகத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கா, அல்லது தேவனுக்கு பிரியமான முறையில என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நான் பார்க்க விரும்புறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், தேசத்துக்காக நான் நிக்க விரும்புறேன், இதோ எல்லா என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு? இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய பார்வை நமக்கு இருக்கா? அப்ப இன்னைக்கு இந்த மனுஷன் சொல்றான், எனக்கு இந்த குருட்டாட்டம் வேண்டாம், இந்த அந்தகாரம் எனக்கு வேண்டாம், இந்த இருள் எனக்கு வேண்டாம், எனக்கு வெளிச்சம் வேணும், எனக்கு வெளிச்சம் வேணும், எனக்கு வெளிச்சம் வேணும், நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் வந்து நம்மள்ட்ட முன்னாடி நின்று என்ன வேணும்னு கேட்டாருன்னா என்ன சொல்லுவோம்?
அப்ப நம்ம எதை கேட்க போறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா இப்ப அவர் சொல்லி தராரு, ஆவிக்குரிய விஷயமா கேளுங்கப்பா. அதாவது இன்னும் சொல்ல போனாக்க, ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க சொல்லி தராரு. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க சொல்லி தராரு. இப்ப சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு முறை நான் ஜெபிக்கிறப்ப ஒரு கேள்வி எனக்கு உண்டானுச்சு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 2 விஷயம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, இயேசு எல்லா இடத்துலையும் போறாரு, எல்லா ஜனமும் சுகமாகறாங்க. அப்புறம் எப்படி ஆண்டவர் நீங்க தானே சுகப்படுத்துனீங்க, நீங்க போற நேரமெல்லாம் சுகம் அழிச்சுக்கிட்டே தான் இருந்தீங்க, அப்ப எப்படி அவனுக்கு திருப்பி அந்த வியாதி வருதுன்னு கேட்டேன். நல்ல கேள்வியா, கெட்ட கேள்வியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியாதியாவே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கிறான். இந்த கேள்வியை நான் வைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து, நீ கேட்ட கேள்வி கரெக்டு தான், வந்தான் தான், உண்மைதான். ஆனா ஒருத்தன் வரல தெரியுமா அப்படின்னாரு. ஒருத்தன் வரல அப்படின்னாரு. யாரு அப்படின்னு கேட்டேன். ஒருத்தனை பார்த்து, ஒருத்தன் எனக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்கு, கொண்டு வந்து ஒருத்தன் இறக்கி விட்டாங்கப்பா. அப்ப அவங்கள பார்த்து நான் சொன்னேன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு போன்னு நான் சொன்னேன்ல ஒருத்தனை, அவன் திருப்பி வரவே இல்லை அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்ப விஷயம் என்னன்னா, ஒரு பாவ இருதயம் நமக்குள்ள இருந்து வியாதி மட்டும் சுகம் வேணும் நம்ம கேட்டோம்னா இந்த வியாதி மீண்டும் வரும். ஆனா எப்ப பாவ வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன் நீங்க விரும்புறீங்களோ, அந்த வெளிச்சம் எனக்கு வரணும்னு சொல்லி விரும்புறீங்களோ, பரிசுத்தம் எனக்குள்ள வரணும்னு விரும்புறீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள வியாதியே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சத்தியம், இதுதான் ஆழம், ஆண்டவர் சொல்லி கொடுத்த விஷயம். அப்ப யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அவன் மேல பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், என் வாழ்க்கைக்குள்ள பிசாசுக்கு இடம் இருக்கான்னு கேட்டாக்க, ஏன்னா நான் இங்க வச்சிருந்தா மட்டும்தான், அவனுக்கு கதவை திறந்து வச்சிருந்தா மட்டும்தான். அப்ப நான் கதவே திறக்காதப்ப அவன் என்கிட்ட வரான் அப்படின்னாக்க, ஏதோ ஒரு காரியத்தை எனக்குள்ள பண்ண விரும்புறான், நோட்டம் பாக்குறான். டே 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 உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஓடிப்போ அப்படின்னு நான் சொல்லணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுமா? அல்லேலூயா. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்களும் பாக்கியவான்கள். ஏன்னா அந்த வார்த்தை உள்ள போய் வேலை செய்யும். ஏன்னா என்னுடைய சொந்த வார்த்தை இல்லை, அவருடைய வார்த்தை. இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய உண்மையா இருக்கிறாரு. அவன் குருடனா வரான்னு தெரியும், ஆனா ஆண்டவர் வந்து அவனுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு பார்க்க விரும்புறாரு. உங்க இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்க இருதயத்திலிருந்து நீங்க என்ன வாயில பேச போறீங்கன்னு அவர் கவனிச்சிட்டு இருக்கிறார். நீங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. உன் தலைவலி நீங்கணும்னு சின்னதா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உன் தலைவலி நீங்கும், அவ்வளவுதான். ஆனா என் வாழ்க்கை மாறணும்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா தலைவலியும் சேர்த்து போகும். நான் ஆண்டவர் பிள்ளையா வாழ விரும்புறேன், என் வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலை, என் பிரச்சனை, என் கண்ணீர், இதுக்கெல்லாம் காரணம் இதுதான், நான் அதுல இருந்து வெளியில வர விரும்புறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, உங்க பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆவீங்கன்னா, நான் சொல்றேன் உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியும் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். அல்லேலூயா. இதுதான் ஒரே கல்லுல 2 மாங்காய். எத்தனை பேர் அந்த மாங்காய் அடிக்க ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர்கிட்ட நான் என்ன சரண்டர் பண்ணுவேன், என்னை விட்டு கொடுப்பேன், அவர் என்னுடைய சூழ்நிலைகள் அறிந்திருக்கிறாரு. நான் சொல்றேன், பிசாசு நான் அவளை பார்த்து சொல்லுவான், உனக்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்கா, நீ எப்படி சண்டை போடுன்னு எனக்கு தெரியாதா, உன் புருஷன்ட்ட எப்படி மல்லு கட்டி இருக்க தெரியாதா, எத்தனை பேர் புருஷன் அடிச்சிருக்கீங்கன்னு தெரியாதா, எல்லாம் சொல்லுவான் தான். டேய், அவர் ஏன் புருஷன், நான் அடிச்சா வாங்கிக்குவார், அவர் அடிச்சா நானும் வாங்கிக்குவேன், நீ யாரா இடையில? எங்க அப்பாட்ட போய் நின்னா, அப்பா நான் செஞ்ச தப்புதான் என்னை மன்னிச்சிருக்கா, மன்னிப்பாடுறா எங்க அப்பா. நாங்க சண்டை போட்டது உண்மைதான், நைட்டு பேசாம தூங்கினது உண்மைதான், ஆனா நாங்க இன்னைக்கு பேசிக்கோண்டா, உனக்கு என்னடா பிரச்சனை? அல்லேலூயா. என் இயேசு என் பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவங்க பேசினதெல்லாம் தப்புதான், என் மனசை காயப்படுத்தினாங்க, உண்மைதான். ஆனாலும் எனக்குள்ள இயேசு இருக்கிறதுனால நான் அவங்க தவறுதலை மன்னிக்க விரும்புறேன்.
அவங்கள மன்னிக்க விரும்புறேன். யார் இதை சொல்லுவீங்களோ நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க சுகம் அடையாம போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்கு, வேதனை இருக்கு, நீங்க மன்னிக்க முடியாம இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்தாலும் உங்களுக்கு சுகமே படுத்த முடியாது. ஆண்டவரே இந்த இடத்துல வந்தாலும் சுகப்படுத்தவே முடியாது. ஒரே விஷயம், என்னை மன்னிச்சிருங்க, நானும் யார் மேலெல்லாம் மனக்கசப்பா இருக்கணும் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், அவ்வளவுதான் விஷயம். நீங்க இன்னைக்கு உங்க பரிசுத்த உள்ளத்தோட கூட நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உண்மையா உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி, ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்னத்தை வெளிப்படுத்துவேன், உனக்கு சமாதானத்தை கொடுத்து என் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன்னார்ல. இதுதான் அவர் சத்தியத்தை வெளிப்படுத்த. ஒரு சின்ன விஷயம் தான் அந்த சப்ஜெக்ட், ஆனா எவ்வளவு சத்தியம் உள்ள இருக்குன்னு கவனிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க இதை அறிந்து கொண்டவர்களா, புரிந்து கொண்டவர்களா, இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை நாளா இருக்கும், ஒரு ரட்சிப்பின் நாளா இருக்கும். ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற வியாதிகளை அவர் நீக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை நீ ஒருபோதும் காணப்போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு தேவன் செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னா அவர் பர்மனண்டா தான் கொடுப்பாரு, டெம்பரவரியா கொடுக்க மாட்டாரு. அப்ப கதவை திறந்து வைக்கிறது யாருன்னா நம்ம தான். இன்னைக்கு சொல்லுங்க, பிசாசுக்கு நான் எந்தெந்த கதவெல்லாம் திறந்து வச்சனோ அதெல்லாம் நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ண விரும்புறேன். பிசாசுக்கு நீங்க எப்ப கதவை திறந்து வச்சுட்டீங்களோ ஆண்டவர் அவரு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். இப்ப நீங்க இதெல்லாம் சாத்த விரும்புறீங்கன்னா என் பிள்ளை என்னை கூப்பிட விரும்புறா அப்படின்னு சொல்லி உள்ள வந்துருவாரு. ஹல்லேலூயா. இதுதாங்க சத்தியம். இதை நீங்க அறிந்து கொள்ளுவீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்க எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கவும், உங்களை பரிசுத்தப்படுத்தவும், உங்களுடைய எல்லா வியாதிகளை உங்களிடத்திலிருந்து நீக்கவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றார், நானே உன் பரிகாரியான கர்த்தன். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினேனே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த நாமத்தை அறிந்து கொண்டபடினாலதான் நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அவருடைய நாமத்தினால நமக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் நம்மளை மேற்கொள்ள கூடாதபடிக்கு அவர் நம் பட்சத்தில் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன். இப்ப நானும் என் மனைவி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அல்லது பொதுவான ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க. சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை கொண்டு பக்கத்துல வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரோசிப்பாங்க. ஏன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நான் அவங்களுக்கு முன்னாடி சிக்கனு மட்டனு நண்டெல்லாம் கொண்டு வச்சு தின்னுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, செய்வோமா? உங்க நண்பருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நான் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என் நண்பருக்கு பிடிக்காதுப்பா, ஆகையினால நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு சைவம் தான் சாப்பிட போறேன். செய்வோமா செய்ய மாட்டோமோ? சாதாரண ஒரு சின்ன உறவுக்காகவே நம்ம அந்த காரியங்களெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் விட்டு கொடுக்குறோமே. ஆண்டவர் நம்ம கூட நித்தியமா இருக்க விரும்புறாரே, இது தங்கும் ஆலயமா வச்சிருக்கிறாரே, இந்த ஆலயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும்னு விரும்புறாரே, நான் ஏன் அதை செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விட்டு கொடுங்க, ஆவியான ஒரு பரிபூரணமான விடுதலை உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah.